அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு விஜய் என்கின்ற மூன்றெழுத்து எழுச்சியையும் புரட்சியையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறது. தன் பின்னாடி வந்த ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இந்த சமூகத்தின் மீது பற்று வர வேண்டும் என்று அந்த ரசிகர் மன்றத்தை நட்பணி மன்றமாக மாற்றினார். அந்த நட்பணி மன்றத்தை அப்படியே விட்டுவிடாமல் மக்கள் இயக்கமாக மாற்றினார். அந்த மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்குறார். அதனால எங்களை ரசிகர்கள் கூட்டம், நாங்கள் கூத்தாடிகள், நடிகர்களிடம் நாட்டாலை கொடுக்கலாமா என்று பேசுவதற்கு திமுக கட்சியை சார்ந்த எவருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. என திமுகவே கூத்தாடி கட்சி தான் நடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அண்மையில கூட ஒரு அமைச்சர் பேசுறாரு, 90% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம், சொல்வதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்றாங்களே, சொல்றதுக்கு வெட்கமா இல்ல? கேவலமா இல்ல? மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னீங்களா இல்லையா? ஏன் ரத்து பண்ணாம இருக்கீங்க?